அனைவருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து கே பழனிவேல். நான் வந்து புதுச்சேரி மாநிலம் பூர்ணாப்பன்ற கிராமத்தில் வந்து வசிக்கிறேன். இப்போ இந்த சிலம்பக்கலைக்கும் நம்ம தமிழோட வீரக்கலை சிலம்பக்கலைக்கு இந்த விருதான பத்மஸ்ரீ விருது வந்து எனக்கு கிடைச்சதுக்கு மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் என்னோடய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த கலையில் நம்ம வந்து தொடர்ந்து 40 ஆண்டு காலம் பயணிச்சிருக்கோம். இந்த கலைகளை வந்து நம்ம வந்து பண்ணும்போது என்னோடய மாணவர்கள் வந்து நம்ம இலவசமாக வந்து இந்த கலைகளை நம்ம வந்து கற்றுக் கொடுத்துருக்கோம். தொடர்ந்து நிறைய மாணவர்கள் வந்து நிறைய அவார்டு வந்து வாங்கி கொடுத்துருக்குறோம். அரசு பள்ளி மாணவர்கள் வந்து இலவசமாக கற்றுக் கொடுத்துருக்குறோம். நம்மளோட கலைப்பயணத்தை தொடர்ந்து நம்ம பயணித்து வரும்போது இந்த கலையை வந்து நம்ம தொடர்ந்து பயணிச்சுன்னு வரோம். இந்த கலைகளை வந்து இன்னும் நம்ம மேலும் மேலும் இந்த கலையை ஊக்கப்படுத்தி இதுக்கு இன்னும் உலக அளவில் இந்த கலையை நம்ம கொண்டு போகணுன்ட்டு நம்ம நினச்சிருக்கிறோம். எங்கெங்கிறதுலாம் உங்களுக்கு இந்த வாழ்த்து வந்துருக்கு? இப்போ இப்போ நானே நியூஸில் பார்த்தேன், நானே தெரிஞ்சுக்கினேன் எனக்கு இந்த மாதிரி அவார்டு கிடச்சிருக்கு அப்படின்றதுல புதுவை கவர்னர் அவர்கள், நம்ம சிஎம் அவர்கள், சட்டப்பேரவைத் தலைவர் அவர்கள் வந்து நம்மளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த நேரத்தில் மத்திய அரசுக்கும் புதுவை கவர்னர் ஐயா அவர்களுக்கும் அனைவருக்கும் என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எவ்வளோ பெரிய ஊக்கம் கொடுக்குது இந்த ஊக்கம் வந்து நம்ம உழைப்புக்கு கிடைச்ச வெற்றி அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 40 ஆண்டு காலம் இந்த கலைகளை நம்ம மாணவர்களுக்கு எந்த பலன் எதிர்பார்க்காம நம்ம கற்றுக் கொடுத்தனோட உண்டான அதுக்கு கிடைச்ச ஒரு பரிசாக நான் நினைக்கிறேன். இன்னொன்று நம்ம தமிழர்களுக்கு இது வரைக்கும் சிலம்பக்கலைக்கு வந்து நிறைய கலைகளை வந்து நிறைய அவார்டுகள் வாங்கியிருந்தாலும், அதாவது மனிதன் தோன்ற காலத்தில் வந்து இன்று வரை கம்புக்கு இருக்கிற ஒரு சிறப்பு வேறு எந்த கலைக்கும் கிடையாது. ஏன்னா மனிதன் கூட பயணிக்கிறது கம்பு. அதாவது இசை கலை ஒரு பக்கம் இருந்தால் கூட அது வந்து நமக்கு தேவைப்படும் போது தான் பயன்படுத்தும். ஆனால் கம்பு எப்போயுமே மனிதன் கூட பயன்படும். ஏன்னா நம்ம விவசாயம் பண்ணுறோம், எல்லாத்துக்கும் பயன்படும். அதனால் நம்ம தொடர்ந்து இந்த கலைக்கு இந்த தமிழ் மரபுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக நான் வந்து நினைக்கிறேன்.